ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் வந்து பாருங்க வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. அதாவது எதுக்குன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தான். 1 இயருக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். என்னென்ன ரீஜன் சொல்லியிருக்காங்க பாருங்க. டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், மதுரை ரீஜன், கும்பகோணம் ரீஜியன், அப்புறம் எம்டிசி அதாவது மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், அப்புறம் கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், காரைக்குடி, புதுக்கோட்டை, அப்புறம் எம்டிசி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த லொக்கேஷன்ஸ்க்குலாம் வந்து பாருங்க அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. யார் எலிஜிபிள் அப்படின்னு பாருங்க. கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் அவங்க வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2020க்கு அப்புறம் பாஸ் அவுட் ஆகிருக்கும். 2020, 2021, 2022, 2023 இந்த பாஸ் அவுட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து பாருங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 9,000 ரூபாய் ஸ்டைஃபண்டு, மந்த்லி ஸ்டைஃபண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோ வந்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் டிஎன்எஸ்டிசி மதுரை ரீஜன் வந்து பாருங்க. மதுரை ரீஜனில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கிராஜுவேட்டுக்கு 18 வேகன்சி, டிப்ளமோக்கு 48 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து பாருங்க. கிராஜுவேட்டுக்கு 2 வேகன்சி, டிப்ளமோக்கு 3 வேகன்சி. டோட்டலாக வந்து மதுரை ரீஜனில் கிராஜுவேட்டுக்கு 20 வேகன்சி, டிப்ளமோக்கு 51 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கும்பகோணம் ரீஜியன். கும்பகோணம் ரீஜியன் வந்து பாருங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா ஓகே. அப்புறம் அதுக்கு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 35 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து 62 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சென்னை ரீஜியன். எம்டிசி சென்னை ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் இல்லை ஆட்டோமொபைல் படிச்சிருந்தா அவங்களுக்கு 10 வேகன்சி, கிராஜுவேட்டில் 10 வேகன்சி, டிப்ளமோவில் 150 வேகன்சி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட்டில் 10 வேகன்சி, டிப்ளமோவில் 20 வேகன்சி. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட்டில் 10 வேகன்சி, டிப்ளமோவில் 20 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பாருங்கள் சென்னையில் வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து 30 வேகன்சி, டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து பாருங்கள் 190 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நான் இன்ஜினியரிங் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்ஜினியரிங் அல்லாத கேட்டகரி கிராஜுவேட்ஸ் வந்து பாருங்க. அவங்களுக்கு மந்த்லி ஸ்டைபண்ட் 9,000, அதாவது அதே 9,000 தான். சரிங்களா? என்னென்ன கோர்ஸ் படிச்சிருக்கணும்? பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸ்லாம் படிச்சிருந்தா ப்ரெஃபரன்ஸு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது கிராஜுவேட், அதாவது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், இன்ஜினியரிங் அல்லாத கிராஜுவேட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப். அது வந்து நீங்கள் வந்து கேட்டகரி 1ல் வரீங்க, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலர் ஃபுல் டைமில் வந்து படிச்சிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டிகிரி இன் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி 2 டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்களும் ஃபுல் டைமில் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே போல் கேட்டகரி 3 நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு, இன்ஜினியரிங் அல்லாத ஆர்ட்ஸ் டிகிரி பார்த்தீங்களா அவங்க வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அதே போல் நீங்கள் இந்த ஆர்ட்ஸ் அவங்க சொன்ன ஆர்ட்ஸ் டிகிரி பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ இதெல்லாம் வந்து ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த டிகிரி இன்ஜினியரிங் மட்டும்தான் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. மற்றபடி மற்ற கேட்டகரி 2 டிப்ளமோ, அப்புறம் நான் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் காலேஜ் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லாம் சொல்லலை. இன்ஜினியரிங் மட்டும் தான் ஃபஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏஜ் லிமிட் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் பிரகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன், ஓபிசிக்கு ரிசர்வேஷன் வேகன்சி பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து நாங்கள் வந்து இந்த ரூல்ஸில் வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து கிட்லாம் சொல்லலை. சரிங்களா? டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பாருங்கள் 1 இயர் வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயருக்கான ட்ரைனிங் தான் இது. சரிங்களா? அதே போல் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி கரண்ட்லி அண்டர்கோயிங் அப்ரெண்டிஸ்ஷிப் ஹேவிங் 1 இயர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் போயிட்டீங்க, முடிச்சிட்டீங்க, இல்லை அப்ரெண்டிஸ்ஷிப் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிங்க. இது வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள். சரிங்களா? அப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். அதாவது எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா உங்கள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்கள் மார்க் பேஸ் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலிமா கேண்டிடேட்டோட இமெயில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களா அந்த இமெயில் மூலிமா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டிஎன்எஸ்டிசி திருச்சியில் வந்து நீங்கள்
சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்ற ப்ரொசீஜரை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, நான் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் கேட்டகரி ஏல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, கேட்டகரி ஏல வரீங்கன்னா நீங்கள் எம்ஹெச்ஆர்டி இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரி ஏ, ஓகேங்களா, எம்ஹெச்ஆர்டி வெப்சைட்டில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும். நீங்கள் என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மதுரை லிமிடெட் அதை சர்ச் பண்ணிவிட்டு, சரிங்களா, சர்ச் பண்ணிவிட்டு டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் மெட்ரோபாலியன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணணும் நீங்கள் வந்து, ஓகேங்களா. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மதுரை, இல்லை டிஎன்எஸ்டிசி கும்பகோணம், இல்லை மெட்ரோபாலியன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சென்னை லிமிடெட், இதில் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அதில் அப்ளை லிங்க் இருக்கும், நீங்கள் கிளிக் அப்ளைன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் மற்றதுக்குமே. கேட்டகரி பிக்கு வந்து NATS education.government.in இதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கணும். என்ரோல் பண்ணிவிட்டு அதே தான் எங்கே என்ன சொன்னாங்களோ அதே தான், ஒன்று மதுரை ரீஜன், இல்லை கும்பகோணம் ரீஜியன், இல்லை சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட் வந்து சர்ச் பண்ணி அதில் கிளிக் அப்ளைன்னு இருக்கும், அதை அப்ளை பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் வந்து. அதே தான் கேட்டகரி சி. கேட்டகரி சிக்கும் அதே தான், இந்த nats.education.government.in இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட் நீங்கள் என்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லாகின் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு இந்த 3 சர்ச் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மதுரை ரீஜன், கும்பகோணம் ரீஜியன், இல்லை சென்னை ரீஜன் சொல்லிட்டு இதை சர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க உங்களுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அங்கே கேட்குதோ எல்லாமே கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க நோ TADA will be paid for attending certificate verification. அதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த TADAவும் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்து போர்டிங் லாட்ஜிங்லாம் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. நீங்களே தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும் எல்லாமே உங்கள் ஓன் காஸ்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ போர்டிங் லாட்ஜிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் அட்மிசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான டேட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து ஜூன் 14 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சரிங்களா. எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 8ஆம் தேதியோட முடியுது. அதாவது எந்தெந்த ரீஜன்னா மதுரை ரீஜன், கும்பகோணம் ரீஜன் அண்டு MTC சென்னை, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜூலை 8ஆம் தேதியே முடியுது. அப்புறம் ஷார்ட் லிஸ்ட்டு எப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான லிஸ்ட்டு வந்து ஜூலை 12ஆம் தேதி அறிவிப்பாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற லிஸ்ட்டு, ஓகேங்களா. வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து எப்போ வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது திருச்சிக்கு தான் நீங்கள் போகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ்லாம் சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ்லி ஜூலை 22லேருந்து ஜூலை 24 வரைக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதுதான் முக்கியமான டேட்ஸ். இப்போ ஜூன் 20 ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் ஜூலை 8 வரைக்கும் டைம் இருக்குது. உங்களுக்கு யாரெல்லாம் இது அப்ளை பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் இருக்கோ குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெயில் ரைட் பண்ணலாம். tncop@bot-srp.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தோட இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன், அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப் நோட்டிஃபிகேஷனான முக்கியமான விவரங்கள், ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. தேங்க்யூ.